Hello guys, welcome to this video. So last video நான் வேலிடேஷன்ல இருந்த சின்ன இஷ்யூஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். Okay, so இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to save the registration form details to the database. Okay, so MongoDB collectionல Node.js backendக்கு வச்சு API வழியாக எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணுற போகிறோன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ I'll add that video in the description. Please go to that video, watch that and come back here guys. Right? I'm going to click on create account. Let's see. Yeah. So account create பண்ணியாச்சு. But validate ஆகலை. Sorry, validation remove ஆயிடுச்சு. But டேட்டாபேஸில் ஸ்லோர் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ரீடைரக்ஷன் எழுதியிருந்தோம், அந்த ரீடைரக்ஷன் இங்கே நடக்கலை. ஓகே, ஸோ இந்த இடத்துல சக்ஸஸ் ஆன இடத்துல login.html ரீடைரக்ட் பண்ணியிருந்தோம், பட் இட் டிடன்ட் ஒர்க். ஏன் அப்படின்னு நம்ம கன்சோலில் போய் பார்ப்போம். கம் டு கன்சோல், 500 எரர், ரெக்வஸ்ட் ஃபெயில் வித் ஸ்டேட்டஸ் கோட் 500. ஸோ பேக் எண்டில் ஏதாச்சும் மெசேஜ் இருக்கான்னு பார்ப்போம். ஆப்வியஸாக தேர் இஸ் அ மெசேஜ். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா the expression evaluated to a falsy value. அப்பா இதை புதுசாக அடிக்குது. invalid status code. இது என்னது? எவ்வளோ தூரம் எரர் அடிச்சிருக்கு. என்னதாம்மா பிரச்சனை உங்களுக்கு? பாஸ்வேர்டு இஸ் ரெக்வயர்டா? ஓகே, நம்ம ஒன்று பண்ணலாம். சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு சர்வரை ஒரு ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அப்பயும் ஒர்க் ஆகலைன்னா என்ன மிஸ்டேக் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏதாச்சும் ரெக்வயர்ட் ஃபீல்ட் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமா? யூசர் நேம், மொபைல் அட்ரஸ், ஓகே, ரோலு, பாஸ்வேர்டு கரெக்டாக தானே அனுப்பியிருக்கோம். மற்ற எதுவுமே ரெக்வயர்டு இல்லையே. ஓகே, இப்போ பார்ப்போம். அகெயின் ஐ வில் கிளிக் ஆன் கிரியேட் அக்கௌண்ட். திருப்பியும் ஒர்க் ஆகலை. invalid status code undefined. ஓகே, அப்பா ஒரு இதுக்கா இவ்வளோ எரர் மெசேஜ் வருது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? யூசர் ப்ரொஃபைல் வேலிடேஷன், காஸ்ட் டு நம்பர் ஃபெயில் ஃபார் வேல்யூ 0, லென்த் 1, மொபைல் காஸ்ட் டு ஆப்ஜெக்ட் ஐடி ஃபெயில் ஃபார் வேல்யூவா? கைஸ், இங்கே பிரச்சனை பேக் எண்டில் இல்லை, ஃப்ரண்ட் எண்டில் தான். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் எண்டில் நம்ம இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னா, இங்கே பாருங்கள், மொபைலுக்கு டாமையே அனுப்பி விட்றோம். ரைட்? ஸோ இதை மட்டும் நம்ம தெரியாமல் மிஸ் பண்ணிட்டோம் போல். ஸோ ஐ திங்க் சர்வர் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ லெட் மீ ட்ரை. பாருங்கள், ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ வில் என்டர் த வேல்யூஸ். ஓகே, பாஸ்வேர்ட் super admin. Right, I'm going to create account now. பாருங்க, இந்த டைம் it got created. ஓகே, ஸோ login.htmlக்கு ரீடைரக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம MongoDB கலெக்ஷனில் பார்த்துருவோம். there are 2 records. பாருங்கள், யூசர் நேம் நம்ம கன்காட்டினேட் பண்ணி அனுப்பினோம்ல, அப்படியே க்ரியேட் ஆகிருக்கு. மொபைல் அண்ட் ரோல் அந்த ட்ராப் டவுனோட வேல்யூ ஃபீல்டு அனுப்பிச்சிருக்கோம். ஓகே, ஸோ சூப்பர் அட்மினோட ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. பாஸ்வேர்டு ஆஷ் ஆகி இங்கே சேவ் ஆகிடுச்சு. ஆல்சோ நம்ம இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா கன்சோலில், ஓகே, ஸோ கன்சோலில் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரீடைரக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் வி வில் நாட் ஹேவ் டோக்கன். ஆனால் டோக்கன் நம்மளுக்கு சென்ட் ஆகிருக்கும். ரைட்? ஸோ கைஸ், வி சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் the user records in the MongoDB collection from the front end. ஓகே, ஸோ எப்படி பண்ணோம் அப்படின்றத குயிக்காக ரீகேப் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு வேலிடேஷன் ஃபங்க்ஷன் எழுதினோம், எல்லா ஃபீல்டும் வேலிடேஷன் பண்ணோம். பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நம்ம வேலிடேட் பண்ணோம். அண்ட் அந்த ஃபீல்டில் இருக்க எல்லா டேட்டாவையும் ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம ஃபார்ம் பண்ணோம். ஓகே, ஆப்ஜெக்டாக ஃபார்ம் பண்ணோம். அண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் இன்சர்ட் API ஃபங்க்ஷனில் axios.post நம்ம கால் பண்ணியிருக்கோம். இதில் 2 பேராமீட்டர், ஒன்று backend API ஓட URL and second it is going to be the object.
இது ரெண்டுத்தையும் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம இந்த ஏபிஐ கால் பண்ணும் போது என்ன ஆச்சு அப்படின்னா இட் வென்ட் டு திஸ் பேக் எண்ட். ஸோ ரவுட்ஸுக்கு போகும், ரைட். ஸோ index.app.jsக்கு வரும். இங்கே பாருங்கள் pms/v1/auth இதுதான் நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏபிஐ கால் வந்ததுன்னா இந்த ரவுட்ஸ்க்கு போக சொல்லி நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள், ரெக்கையர் ரவுட்ஸ். ஓகே, ஸோ இந்த ரவுட்ஸ்க்கு வரும். இந்த ரவுட்ஸோட ஆத் இங்கே இருக்குது. இப்போது அதில் /ரெஜிஸ்டரும் கூட வந்ததுன்னா அந்த ஏபிஐ கால் அந்த யூஆர்எல்ல /ரெஜிஸ்டர்னு இருந்ததுன்னா இட் ஷுட் கால் திஸ் கரஸ்பாண்டிங் கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் யூசர். ஓகே, நம்ம ரெஜிஸ்டர்னு தான் கூட சேர்த்து அனுப்புகிறோம். ஸோ இந்த கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இந்த கண்ட்ரோலர் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குதுன்னு நம்ம போய் பார்க்கணும். ஓகே, ஐ எம் கோயிங் டு த கண்ட்ரோலர்ஸ் அண்ட் auth.jsல ரெஜிஸ்டர் யூசரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா we are getting all these values and we are calling users.create. users.create கால் பண்ணுறோம். ஆல்சோ we are generating token here. எங்கே அப்படின்னா மாடல்ஸில் நம்ம டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் திங் பிஃபோர் சேவிங் we are hashing the password. hashing password தனி வீடியோவை நம்ம பண்ணோம். ஓகே, பேக் எண்டில் and JWT token we have created it. So next videoல local storageல ஸ்டோர் பண்ணிடலாம். ஏன் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். So what we have to do, right, I'm going to create a local storage dot set item. Okay, set item of user நான் பேர் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதில் போய் நான் டேட்டான்னு ஸ்டோர் பண்ணிடுறேன். ரைட், ஸோ I'll go here, go back to sign up. இங்கே இப்போ நான் இன்னொரு டேட்டா ஃபில் பண்ண போகிறேன். ஓகே, சங்மேஷ் ரோடா mobile, it is going to be 8787986756 okay, and it is going to be Sangmesh 123 Sangmesh 123 okay, and role வந்து admin. பாருங்க, இந்த blur function ஒர்க் ஆகுது. when I click on create account it will not allow us to store the values. okay, validation true ஆனாதான் இது வந்து கால் இந்த insert API கால் ஆகணும்னு நம்ம கோட் எழுதியிருக்கோம். இந்த validation if check validation is true, இது true ஆனாதான் இது உள்ளேயே வரும். ஓகே, அதனால் இந்த பேஜ்லேயே ஸ்டே ஆகும். ஸோ when I say Sangmesh 123 and create account, பாருங்கள் யூசர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, when I click on apply, so user got created Sangmesh Roda. I go here, inspect and console. okay, application போயிடலாம். local storageல பார்த்தா should have user object இருக்கு. okay, so ஏன் object இருக்குன்னா we are storing the object directly, so I think it is data.token. I save this time, I go back. okay, this time I say 123 Kumar, mobile, password admin, click on create account. இந்த வாட்டி பாருங்க கிரியேட் ஆயிடுச்சு. I go to inspect application, இந்த டேப்ல போயிட்டு local storageல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க டோக்கன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டேட்டா ஸ்டோர் ஆகி ஒரு வேலிட் டோக்கன் கிரியேட் ஆகி ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ த யூசர் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட். ஓகே, ஸோ இப்போது மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி யூசர் லாகின் பண்ணாங்க அப்படின்னா we have to validate the user and allow him inside the application, else we have to block him. Okay, so அது எப்படின்னு பார்ப்போம். See that in the upcoming videos, guys. Keep watching my videos. Thank you, guys. We'll see you in the next video. Bye.